தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, ஆனைமலையான்பட்டி, கோகிலாபுரம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இடதுசாரி கூட்டமைப்பு சார்பாக சிபிஐ, சிபிஎம் தலைமையில் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் அரசு தொடுத்துள்ள போர் மற்றும் இனப்படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன், மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம் மழையூரில் புதிதாக கட்டப்பட்ட காவலர் குடியிருப்பு கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இவ்விழாவில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டார். இந்நிகழ்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே, கரம்பக்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் பாஞ்சாலன், கழக நிர்வாகிகள் பரிமளம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் 2,18,00,000 ரூபாய் மதிப்பில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய உதவி ஆணையர் அலுவலகத்திற்கான வணிக வரி அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் கட்டிட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் 7 மாதத்திற்குள் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடிக்கவும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கொடிப்பள்ளம் கிராமத்தில் நீர்நிலை மற்றும் வண்டிப்பாட்டை நிலங்களை தனிநபர் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வெளியேறாமல் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் எளிதாக வெளியே சென்று வர முடியவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏற்க மறுத்ததால் காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை சார்பில் கடந்த 2023-24 ஆண்டில் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து 21 ரத்த தான முகாம்களை நடத்தியதாக காயல்பட்டினம் மெகா அமைப்பு, காயல்பட்டினம் மற்றும் ஏரலை சேர்ந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத், திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி, கல்லாமொழி பாரத் கண்மின் ஆலை, கல்லாமொழி ITT பிரைவேட் உள்ளிட்ட 9 அமைப்பினை சேர்ந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழ்களை தலைமை மருத்துவர் பாபநாசகுமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் சசிகலா, செவிலியர் கண்காணிப்பாளர் உமாராணி, செவிலியர்கள் ஹெலன், வசந்தாமிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதி அருகாமையில் நேரு தெருவில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் இக்கோவிலில் உள்ள கோபுரத்தில் அமைந்திருந்த அம்மன் சிலை மற்றும் சிங்கம் சிலைகளை மர்ம நபர்கள் அடித்து உடைத்துள்ளனர். இந்நிலையில் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் மது போதையில் பலர் இரவு நேரங்களில் சுற்றித் திரிவதாகவும் மது போதையில் சுற்றித் திரியும் நபர்கள் சிலைகளை உடைத்து இருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எவ்வித புகாரும் விருத்தாச்சலம் காவல் நிலையத்துக்கு வராத நிலையில் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மாங்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 735 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தின் அருகில் உள்ள மரங்களில் தேனீக்கள் அதிகம் உள்ளது. இந்நிலையில் மதியம் உணவு இடைவேளை நேரத்தில் பள்ளி அருகிலிருந்த தேன் பூச்சி மீது கழுகு தேனை கொத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக திடீரென தேன் பூச்சிகள் பள்ளி வளாகத்திலிருந்த 50 மாணவ மாணவிகளை கடித்தது. இதையடுத்து மாணவ மாணவிகளை அருகிலிருந்தவர்கள் மீட்டு பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் மணி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணாக்கர்களிடம் நலம் விசாரித்து சிகிச்சை அளிக்க மருத்துவரிடம் அறிவுறுத்தினார்.
திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூண்டி, புள்ளரம்பாக்கம், திருப்பாச்சூர், ஈக்காடு, பெரியகுப்பம், மலவாள நகர், காக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை உக்கடம் பகுதியில் உள்ள கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு பகுதியில் வாளாங்குளத்தில் ஆண் சடலம் கிடப்பதை அப்பகுதி மக்கள் கண்டு உக்கடம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் சுமார் 45 வயது மதிக்கத்தக்கவர் என்பதும் நீண்ட நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மசினகுடி, வாழைத்தோட்டம், மாயார், சிங்காரா, பொக்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வாழைத்தோட்டம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஒற்றை காட்டு யானை உலா வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். எனவே குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வரும் காட்டு யானையை வனத்துறையினர் குழு அமைத்து அதனை கண்காணித்து அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு செயல்முறை விளக்கம் மற்றும் போலி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது தீயணைப்பு துறையினரிடம் உள்ள நவீன பாதுகாப்பு உபகரணங்களை காட்சிப்படுத்தியதோடு மழை காலங்களில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட நபர்களை மீட்பது மற்றும் தீ விபத்தில் சிக்கியவர்கள், கட்டிடங்களில் மாட்டிக்கொண்டவர்களை எவ்வாறு மீட்பது மற்றும் தற்காத்துக் கொள்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, சரிந்த மரங்களை அப்புறப்படுத்துவது, மாவட்ட நிர்வாகத்திடம் எவ்வாறு உதவிகள் கேட்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை ஒத்திகை நிகழ்ச்சிகள் மற்றும் விளக்கங்கள் தீயணைப்புத் துறையினரால் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் 271.97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் தீயணைப்பு நிலையம் மற்றும் கள்ளிக்குடி தீயணைப்பு நிலையம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் தீயணைப்பு நிலையத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி, பூமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதி முக்கிய வீதிகளான பாரதியார் நகர், சின்னவாய்க்கால் பகுதி, வேலப்பர் கோவில் தெருப்பகுதியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 18க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய் கடித்து குதறியது. இதில் பிச்சைமணி என்ற பெண்ணை கால் பகுதியில் கடித்து குதறியதால் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். மற்ற நபர்கள் லேசான ரத்த காயம் இருந்ததால் ஊசி மருந்து கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் தேசிய அளவில் ப்ரோ பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த ரிஷி 57 கிலோ எடை பிரிவின் கீழ் பங்கு பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றார். அரியலூர் மாவட்டம் கடுகூர் ஊராட்சிக்குட்பட்ட தலையாரி குடிக்காடு கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றனர். அப்போது தங்கள் ஊரில் ஆழ்துளை கிணற்றில் போடப்பட்டுள்ள போர்வெல் மோட்டார் 4 முறை பழுது ஏற்பட்டு சரி செய்யப்பட்டது. ஆனால் நீர்மட்டம் இல்லாத காரணத்தால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதால் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து தடையில்லாமல் தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமியை சந்தித்து மனு அளித்தனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுக்கும் கற்பிப்போம் என்பதை வலியுறுத்தி புதிய விடியலை நோக்கி என்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கி வழிநெடுகிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு 40 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் நிறைவு செய்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான மகளிர் சமூக நலத்துறையினர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே மேலக்கோட்டையூர் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் கார்த்திக். கூலி தொழிலாளியான இவரது மகன் துரைராஜ் அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அப்பகுதியில் தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்த சிறுவனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து தாழம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த மல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை மகன் சஞ்சய் மூர்த்தி மாற்றுத்திறனாளி ஆவார். இவர் பெண்ணாகரத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் மடம் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே ஜாக்கம்பட்டி பகுதியிலிருந்து பெண்ணாகரம் நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் சஞ்சய் மூர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த பூனைக்குண்டு காட்டுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த ராமகண்ணன் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள தந்தை பெரியார் மற்றும் பிடிஆர் கால்வாயிலிருந்து பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீரை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் சஜீவனா பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகளை கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள், விவசாய சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.